வீடியோல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் டிப்ஸ் கொடுக்க போறேன். இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படினா BCA படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், BSc சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் நியூ சிலபஸ். ஓகே ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செமஸ்டரில் தான் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் இருந்தது. இந்த வருஷத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் 1 அப்படின்னு உங்களுக்கு ஆட் செமஸ்டரில் இருக்கும், அண்ட் 2 வந்து ஈவன் செமஸ்டரில் இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எதையுமே நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் பொதுவாக காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும், அந்த டிப்ஸை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் தான். எதனால் 2 மார்க் கொஷின்ஸ் அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு தியரி சப்ஜெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் நிறைய இருக்கும் ஒரு சாப்டரில். ஆனால் இங்கே 5 யூனிட் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் 10 கொஷின் தான் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு. இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 கொஷின்ல இருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு மொத்தமே ஒரு 50 கொஷின்ஸ் தான். 10 அப்படின்றது 10 கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில யூனிட்டில் 5 கொஷின் 6 கொஷின் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்பவே ஈஸி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து படிக்க தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் 2 லைனில் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்தா கூட உங்களால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். எப்போவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய முதல் அட்வைஸ், 2 மார்க் கொஷின்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 6 கொஷின் அல்லது 5 கொஷின் அட்டன் பண்ணினா கூட நீங்கள் ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மேம் எதெல்லாம் இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய சேனலில் நான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸுக்கு 2 மார்க் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. ஓகே பார்த்தீங்கன்னா ரெக்கன்சிலியேஷன் சாப்டருக்கு நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை. மெஷினார் ரேட்டுன்றது தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் மட்டும் 2 மார்க் நான் மார்னிங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கான்ட்ராக்ட் காஸ்டிங், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாகவே அந்த சாப்டருக்கு போட்டிருக்கேன். மொத்தமே ஒரு 10 கொஷின் இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கூட போகாது. ஓகேவா? ஸோ வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு வந்து காஸ்ட் தனி சப்ஜெக்ட், மேனேஜ்மெண்ட் தனி சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ நான் யூனிட் வைஸ் உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துறேன். கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து எடுக்க தெரியலனா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோக்கான லிங்க்கை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ப்ராசஸ் காஸ்டிங்க்கும் தனியாகவே போட்டிருக்கேன். அதே மாதிரி பட்ஜெட் சாப்டருக்கும் தனியாகவே 2 மார்க் கொஷின்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. மார்ஜினல் காஸ்டிங், இந்த மெஷினார் ரேட், ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இல்லை. நாளைக்கு மார்னிங் நான் 2 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு நாள் தானே இருக்குது, நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி படிக்க ஆரம்பிங்க. 2 மார்க் கொஷின்ஸை இன்றைக்கே நீங்கள் அந்த அதிகபட்சம் 50 கூட இருக்காது, 35 கொஷின் இருந்தாவே ஜாஸ்தி. ஓகேவா? அந்த கொஷினை படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 7 கொஷின் அட்டன் பண்ண முடியும், அதுலேயே மார்க் எடுக்க முடியும். ஓகே, 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சிட்டிங்களா? அடுத்து எல்லா கொஷின் ஆன்சர்ஸையுமே நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, மேம் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணினா பாஸா? இல்லை, அட்டன் ஆல் த கொஷின் ஆன்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பீங்க, 20, 25 அந்த மாதிரிலாம் வந்து மார்க் வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு 5 மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக பேப்பர் திருத்துறவங்க உங்களுக்கு பாஸ் மார்க் போட முடியுமா அப்படின்றத யோசிப்பாங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஏதாவது எழுதியிருந்தால் மட்டும்தான் மார்க் போட முடியும் இல்லையா? அதனால தான் நான் அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியலனாலும், இது வந்து அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் இல்லையா, மேபி உங்களுக்கு அதுக்குரிய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, தெரிஞ்சால் அந்த ஃபார்முலாவை கூட எழுதுங்க, ரிலேட்டட் ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸுன்னும் போது ஃபார்முலா அண்ட் ஃபார்மேட்டு இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். அக்கௌண்ட் சப்ஜெக்டில் விட்டுட்டு வர தேவையில்லை. நீங்கள் ஃபார்முலா ஃபார்மேட்டை 5 மார்க் 10 மார்க்கில் எழுதுனா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட 5 மார்க்கில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் நீங்கள் வாங்கினாலும் 10 மார்க் வாங்கிடலாம்.
10 மார்க் கொஷினாக இருந்தால் மினிமம் 3லேருந்து 4 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு கொடுத்தாங்கன்னா 3 கொஷின், அதில் ஒரு 10, 2 மார்க்கில் ஒரு 10, நீங்கள் 30 மார்க் எடுத்து கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவும் ஃபார்மேட்டும் நாங்கள் என்ன பண்ணுறது, இதை வந்து டிப்ஸ் வீடியோவில் நான் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் இந்த 5 யூனிட்லேயும் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாமில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டும் ஃபார்முலாவும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மேம் என்ன மேம் ஆன்சர் வரலன்னா ஃபார்முலா, அதாவது என்னோடய வீடியோவோட நோக்கம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு கிடையாது. லாஸ்ட் மினிட்ல மேம் என்னால் படிக்க முடியல, படித்தது ஞாபகமாக இருக்குது, சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், இவங்களுக்காக போடக்கூடிய வீடியோ. நீங்கள் ஃபுல் ஆன்சர் கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஃபார்முலாவும் ஃபார்மேட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்து உங்களோட சிலபஸில் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எதனால் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உங்களுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஹெட்டிங் பாருங்கள், ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், மெஷின் ஆர் ரேட், ப்ராசஸ் காஸ்டிங், பட்ஜெட், மார்ஜினல் காஸ்டிங், இந்த 5 சாப்டரில் தான் கொஷின் கேட்கணும். சிலர் வந்து அதாவது ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடிப்படையில் கொஷின்ஸை எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் 1ல் இருக்க சிலபஸில் இருந்து ஒரு கொஷின் கேட்டுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் EOQ அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. உங்கள் சிலபஸில் இல்லாத ஒரு கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் உங்களோட சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த ஹெட்டிங்கை படிச்சா தெரிஞ்சிருமா? நான் இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கொஷினும் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்றத பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நியூ சிலபஸ் அப்படின்னும் போது கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க சிலபஸில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இல்லாத ஒரு டாப்பிக்கை கூட உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 யூனிட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எது உங்களுக்கு ஈஸியான டாபிக் அப்படின்றத பார்க்கணும். ஈஸியான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் தான். இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 7 ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கம்பல்சரி உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ப்ராப்ளம் போட முடியும். ரொம்பவே ஈஸியான சாப்டர். என்னோட சேனலில் நான் மார்ஜினல் காஸ்டிங்க்கு தனியாக வந்து பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். உங்களோட காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து இப்போ லிங்க்கு க்ரியேட் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாப்டருக்கெல்லாம் வீடியோ இருக்குது, 2 மார்க்குக்கு லிங்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 2 அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் புரியும். பாருங்கள், மார்ஜினல் காஸ்டிங்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு லிங்க்கும் கொடுத்துட்றேன் நான். சரியா? காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் அது இருக்கும், 2 பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கும். மார்ஜினல் காஸ்டிங்கில் நான் ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 6 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஷின் கேட்பாங்களோ அதுக்குரிய ஆன்சர்ஸை தான் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த 6 ஃபார்முலாவும் ரொம்பவே ஈஸியான ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அடுத்து பிவி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாஸும் இருக்கும். அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பாருங்கள், மொத்தமே 6 ஃபார்முலா தான். உட்காந்து இந்த 6 ஃபார்முலாவையும் திருப்பி எழுதி பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் மார்க்ஸ் நல்லா எடுக்க முடியும். நீங்கள் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு என்ன புக்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு தனியாக டிஎஸ் ரெட்டி புக்கு ரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஎஸ் ரெட்டி புக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 11.26ல் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நான் வந்து ஃபார்முலா ஃபார்மேட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு
டிரைவ் லிங்காக கொடுக்குறேன். அந்த டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். பட் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் டைம் கொடுங்க. இனிமேல் தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ இதில் எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களோட சிலபஸை நல்லா தெளிவாக பாருங்கள். நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பசங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? இந்த சிலபஸ்லேயே உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால உங்களுக்கு பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்களே தவிர ரொம்பவே கஷ்டமான பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1லேயே ஆரம்பிக்கலை. உங்களுக்கு ஆரம்பிக்கிறது வந்து பேஜ் நம்பர் சொல்லிடுறேன், ப்ராப்ளம் நம்பர் இல்லஸ்ட்ரேஷன் 3ல தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற சம்மு, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 3ல இருந்து மினிமம் இல்லஸ்ட்ரேஷன் 18 வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுவே போதுமானது உங்களுக்கு. அதை தாண்டி எதுவும் பெருசாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ 10 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ப்ராப்ளம், 2 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 11ல் பாருங்கள், சிம்பிளாக சேல்ஸ், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டு பிவி ரேஷியோ, வேரியபிள் காஸ்ட், ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க இல்லையா? எல்லாமே அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர். ஓகே, ஸோ அடுத்து எந்த சாப்டரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஓகே, ஸோ பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் வேரியஸ் பட்ஜெட்ஸ் இது வந்து தியரியில் கேட்குறாங்க. தியரி கொஷின்ஸ்க்கும் முடிஞ்சால் நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டிரைவ் லிங்க்கில் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வீடியோவுக்கு கீழே லிங்க்கு கொடுத்துருவேன். இன்றைக்கே கொடுக்க முடியலனாலும் நாளைக்கு மதியத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிரைவ் லிங்க் இருக்கும். அந்த டிரைவ் லிங்க்கில் இந்த 5 யூனிட்டுக்கும் 5 மார்க் 10 மார்க் தியரி கொஷின்ஸ் என்னென்னவோ அதுக்குரிய ஆன்சர்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாவாவது படிச்சுட்டு போங்க. தியரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து 4 பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. இதுக்குரிய ஃபார்மேட் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டுமே இந்த 3 பட்ஜெட்டுக்கும் வந்து என்ன கொடுத்துருக்கேன், நான் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் சேல்ஸ் பட்ஜெட்டும் 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், இவ்வளோ தான் உங்களோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ வீடியோ பாருங்கள், அந்த சம்மு போட முடியும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு 4 பட்ஜெட் தான். வீடியோக்கான லிங்க்கு தரேன். ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சாப்டர் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சாப்டர். ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் எந்த சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஸோ மெஷினார் ரேட் கண்டுபிடிக்கிறது வந்து தனி சாப்டர் தான், ஆனால் இதோட கொடுத்துருக்காங்க. ஒரு சாப்டரில் அது ஒரு டாபிக் இல்லையா? ஸோ மெஷினார் ரேட்டுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் ஒரு 6 ப்ராப்ளம் நான் போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸே ரொம்பவே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அட்லீஸ்ட் ஃபார்மேட் தெரிஞ்சுட்டு போங்க. ஃபார்மேட் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த சாப்டரும் ரொம்பவே ஈஸி தான். ஆக்சுவலாக இது நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு போடணும். பட் ஈஸியாக ஒரு ட்ரிக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் போட்டுட முடியும். ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷன் மைனஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதை வந்து கான்செப்டாக நான் சொல்லித்தர மாட்டேன், ஆனால் ஒரு ட்ரிக்காக நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டருமே ரொம்ப ஈஸியான சாப்டர். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.